அண்ணன் திருமான 90 காலத்துல அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு. என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். அவர் விசிகால தான் பயணிச்சாரு. இப்போ எப்படி இவர் திருமா அவர்களை இப்படி பேசுறாரு? ஆதவர்ஜுனா முதல்ல எங்க கட்சிக்கு எப்படி வராரு? விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து டிவி கேட் போனாரு. ஆனா விசிகாக்கு எங்க இருந்து வந்தாரு? திமுகல இருந்து எங்க கட்சிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பேசுறதுக்கு வந்து மீடியேட்டர். அவர் மீடியேட்டர் கூட கௌரவமான வார்த்தை. புரோக்கர். எதுக்கான புரோக்கர் அவரு? விசிகாக்கு வந்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்றதுக்கோசம் டிஎம்கே குள்ள இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ஒர்க் பாக்குற ஒரு கமிட்டில இருந்தவர். உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல அக்கறை இருந்திருந்தா, தலித் எம்பவர்மெண்ட்ல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா, எங்க தலைவர் மேல உங்களுக்கு அன்பு இருந்திருந்தா, நீ என்ன பண்ணிருக்கணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 தொகுதிகள் நீங்க கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்க கட்டமைப்பு ரீதியா வலிமையா இருக்கிறாங்க இப்படின்னு தானே நீ புரோக்கர் தானே பண்ணிருக்கணும் திமுக கிட்ட போயிட்டு. ஆனா நீ என்ன வேலை பார்த்த? லாட்டரி பணத்து மூலமா பொருளாதாரத்தில் அவர் செழிப்பானார். அது அவங்க மாமனார் போட்ட பிச்சை. இவருக்கு மீடியாவில் இவ்வளவு கிடைக்கிறது இந்த முக்கியத்துவம் இருக்குது இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்ட பிச்சை. உனக்கு இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு உனக்கு இல்லைன்னா உன்னெல்லாம் யாருக்கு தெரியும்? இடஒதுக்கீடு பத்தி உனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உனக்கு பேசுறதுக்கான அறிவு இருக்கா? அவனுக்கு சொல்றாரு ஓபிசில இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிகள் பார்த்தேன். நான் என்ன கேட்கிறேன்னா, சர்வேன்னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அதுக்கு விளக்கம் ஸ்டாலினுக்கே தெரியாது. தைரியம் இருந்தா வெளில விவாதிக்கலாம். ஸ்டாலின் வர சொல்லுங்க, இல்ல அவங்க பையன் உதயநிதி வர சொல்லுங்க, சன் டிவில கூட வாதம் நடக்கட்டும், நான் சொல்லி தரேன் அப்படின்றாரு. முதல்ல விஜய வெளியே வர சொல்லுங்க. எதுக்குமே பயன்படாத மண்ணை நம்ம மண்ணாங்கட்டின்னு சொல்லுவோம். ஆதவர்ஜுனா ஒரு அரசியல்ல ஒரு மண்ணாங்கட்டி. யாராவது ஒருத்தர் எங்க தலைவர் நோக்கி ஒரு பெட்டிஷன் கொண்டு வராங்கன்னா அதை நின்று எங்க தலைவர் கேட்டு போவாருங்க. அந்த அளவுக்கான பண்புள்ளவருங்க எங்க தலைவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணா ஆதவர்ஜுனா மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் நல்ல மருத்துவமனைக்கு தான் அழைக்கணும். ஏன் குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? there are methods we can eat without cooking. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக முடியாது. ரைட், முடியும். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. நிர்மலா சீதாராமனுடைய ஒரு மேல் வாய்ஸ் தான் ஃபெலிக்ஸ். நீ மாத்திரை போட்டுக்க பேசாம, நீ ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடுற, அது ஒன்றும் ஈஸி இல்லையா? 2-3 டேப்லெட் போட்டுக்கோ. உன் பொண்ணுக்கு 2 டேப்லெட் கொடு, நீ 2 டேப்லெட். உங்க தலைவருக்கு முடிஞ்சா அவர் சாப்பிடுற பல டேப்லெட்டோட இதையும் சேர்த்து கொடுங்க. சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? இது ஒரு அரசியல் கட்சியா? இது ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் தோழர் மோசஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசும். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று தாவேகா சார்பா விஜயோட அறிவுறுத்தல தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயத்துக்குன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும், அதேமாரி எஸ்ஓபியை திரும்ப பெறணும், அதை ஒழுங்குபடுத்தணுன்றதும், அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு முழுக்க பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள், இந்தமாரி விஷயங்கள்லாம் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதில் சென்னையில் பேசின திரு ஆதவர்ஜுனா அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எல்லாரையும் முதல்வரை ஒரு முட்டாள் முதல்வர்னு அந்த மாதிரி எல்லாரையும் பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த தொடர்ச்சியாக விசிகேவோட தலைவர் திருமா அவர்களையும் நான் பார்த்த பழைய திருமா கிடையாது. அவர் வெறும் 6 சீட்டுக்கும் 7 சீட்டுக்கும் ஸ்டாலினை பார்த்தாலே பயப்படுறாரு. அந்த சீட்டுகளை பார்த்துன்னு இங்கே பாதிக்கப்படுற தலித்துகள் தான் பாதிக்கப்படுறாங்க பெருமளவில். அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. எதனா பேசுறதுனாலே அவருக்கு பயம் வருது ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலேன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் திருமான 90 காலத்துல அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு. என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். அவர் விசிகால தான் பயணிச்சாரு. அவர் தான் என் தலைவர், அவர் தான் என் ஆசான்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறாரு. விசிகாவே அதில் நினைக்க பார்த்தாருன்ற முயற்சியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இவர் திருமா அவர்களை இப்படி பேசுறாரு, இது எப்படி எடுத்துக்கிறது? எதுக்குமே பயன்படாத மண்ணை நம்ம மண்ணாங்கட்டின்னு சொல்லுவோம். ஆதவர்ஜுனா ஒரு அரசியல்ல ஒரு மண்ணாங்கட்டி. இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோலாம் உளறி இருக்கிறாருன்றத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். அதாவது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தினோன்னா அரசு டாஸ்மார்க் நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுங்க, தானே அரசு டாஸ்மார்க் நடத்தக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான கருத்தை சொன்னவர். காஞ்சி சங்கராச்சாரியார் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்களுடைய கேரக்டர் பற்றி எவ்வளோ தரைக்குறவாக பேசினாருன்னு நம்ம பார்த்தோம். ஆமாம், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா காஞ்சி சங்கராச்சாரியார் என்ன சொன்னார்? அவர் ஒரு நல்ல சாமியார் அப்படின்னாரு. சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார்னு வளர்ந்தவர். அதனால அவருடைய பேச்சுக்கு நம்ம பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க வேணாம். முதல்ல பயந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல இவங்க. அதாவது விஜய் அவர்கள், இவருடைய தலைவர் விஜய் இருக்கிறார்ல, விஜய் தலைவான்னு ஒரு படத்துடைய பேர் தலைவா, டைம் டு லீடு அப்படின்னு வச்சதுக்கு தலைய குனிய வச்சு கையை கட்டி அஸ்கி வாய்ஸ்ல மிமிகிரி பண்ண வச்சது யாரு? ஜெயலலிதா அம்மாவுக்கு பயந்து போயிட்டு இவங்க அப்பாவும் கொடநாட்டில் போயிட்டு காத்துட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்போ இவருங்கெல்லாம் அவரு தைரியசாலி. அவரு அதாவது இவங்களெல்லாம் நான் குறை சொல்லல, இந்த தலைவர்கள்லாம் நான் குறை சொல்லல,
அப்படிப்பட்ட மிரட்டலை வந்து திமுக செய்து அந்த குடும்பம் செய்து அதெல்லாம் தாங்கன்னா ஒரு மன உறுதி வேணும், அது விஜய்க்கு மட்டும்தான் இருக்குன்றாரு. அதான் எப்படி நீங்க சொல்லுங்கன்ற நான் ஜெயலலிதா அவர்கள் வந்து நீ டைம் டு லீடுன்னு ஒன்று ஒரு சப்டைட்டில் வச்சதுக்கு உன்னை வந்து தலையை குனிய வச்சு தலைவனுக்கு என்னங்க அழகு? தலைவன்னா எதுக்குமே பயப்படக்கூடாது, எல்லா விஷயத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். உன் தலைவான்ற படத்துக்கு நீ வச்ச டைட்டிலுக்கு உன்னை வந்து அந்த அம்மா என்ன பாடுபடுத்தினாங்க? 3 அப்பாவி மாணவிகள் எரித்து கொல்லப்பட்டாங்க அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணும் பொழுது. அதற்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்களை அவர் ஆதரிச்சு போயிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் இங்கே போய் பண்ணாரு. மோடின்ற பேரை இவருக்கு உச்சரிக்கிறதுக்கு தைரியம் இருக்குதா விஜய்க்கு? மோடின்ற பேரை சொல்லுவாரா? அமித்ஷான்னு பேர் சொல்லுவாரா? பாஜகன்னு இவருக்கு சொல்றதுக்கு துணிச்சல் இருக்குதா? இப்போ கூட வந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வந்து வட மாநிலங்கள்ல எல்லா தேவாலயங்கள்லயும் இந்துத்துவ அமைப்பு வந்து அட்டூழியம் பண்ணும்பொழுது கூட சமூக விரோத கும்பல்னு தான் இவங்க எச்சரிச்சாங்க. மோடியோ RSS எதுவுமே சொல்லல. ஏன் அவ்வளவு போறீங்க? இவருடைய ஜனநாயகன் படத்துக்கு யார் காரணம்னு தெரியும், வெளிவராம இருக்கிறதுக்கு மோடி பாஜக தான் காரணம்னு தெரியும். பேரை சொல்லி ஒரு விமர்சிக்க சொல்லுங்க பார்க்கலாம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் எங்க தலைவர் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்களுக்கு மத்தியில பேசுறாரு. நாங்கெல்லாம் எங்களுக்கு கூஸ்பம்ப் வந்த மூமெண்ட் அது. மோடியும் அமித்ஷாவையும் ஃப்ராடு, சீட்டிங், 420 விமர்சிச்சவர் எங்க தலைவர். உனக்கு அந்த துணிச்சல் இருக்குதா? நீ ஃப்ராடு, 420, சீட்டிங் எல்லாம் சொல்ல வேணாம். மோடின்னு பேரை மட்டும் சொல்லு, அமித்ஷான்னு பேரை மட்டும் சொல்லி பார்க்குற அந்த துணிச்சல் உனக்கு இருக்குதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடும் கலைஞரோட எங்க தலைவர் வந்து சரிசமமா வந்து அமர்ந்து அரசியல் பேசினவர். இவங்க கட்சியில் இருக்கிற செங்கோட்டையன் கேள்விக்குறி மாதிரி போவாங்க ஜெயலலிதா கிட்ட போகும்பொழுது. இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள். ஆனா எங்க தலைவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சரிசமமா அமர்ந்து அரசியல் பேசினவர் எங்க தலைவர். இது வரைக்கும் எந்த ஒரு தலைவரை பார்த்தோ பயந்ததோ வரலாறு எங்களுக்கு கிடையாது. எல்லா இஷ்யூஸ்க்குமே நாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஃபீல்டில் இருந்திருக்கிறோம். மக்களை நோக்கி போகக்கூடிய தலைவருங்க. 24/7 நாங்க மக்கள்கிட்டயே இருக்கிறோம். 24/7 விஜய் பனையூர்லயே இருக்கிறார். அப்போ இவர் தலைவரா நீங்க 2 ஃப்ரேம் வைங்க. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் தலைவர் திருமாவர்களை வைங்க. தலைவர் திருமா எந்த போராட்டத்துக்கு அவர் வந்து வீட்டில் இருந்துகிட்ட அலுவலகத்தில் இருந்துட்டு அறிக்கை விட்டுருக்கிறாரு, எல்லா விஷயத்துக்கும் ஃபீல்டுக்கு போயிருக்கிறாரு. ஆனா நீ அப்படி பண்ணியா? நேத்து போராட்டத்துக்கே விஜய் வரல. நேத்து போராட்டத்துக்கே விஜய் வரல. ஏங்க உன்னால பாதிப்பை ஏற்படுத்த நீ வந்து கரூர்ல நீ வந்து டைமுக்கு வராது தான் முக்கியமான ரீசன். போலீஸ் உன்னை வார்ன் பண்ணதுக்கு அப்புறமாவும் மீடியாவுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக நீ பஸ் கொண்டு போய் உள்ள விட்ட. இதுதான் அங்க நடந்த சம்பவத்துக்கு மிக முக்கியமான காரணம். உன்னால 41 பேரை நீ சாவடிச்ச. உன்னுடைய நெக்லிஜென்ஸ் தான் அதுக்கு காரணம். நீ என் ஃபீல்டில் இருந்தியா? பத்திரிகையாளரை சந்திச்சு ஏதாவது பேசுனியா? அங்கிருந்து பயந்து போய் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்ட. உன் வண்டிக்கு கீழே 2 பேர் கீழே விழுந்து சாகுறான். அவனை என்னான்னு கூட பார்க்காம நீ வந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிற. உன் கட்சியை சார்ந்தவங்க அஜித் அவர்கள் வந்து உங்களை பார்க்கறதுக்கு முறையிட வராங்க. அவங்கள பார்த்து பேசுறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லை. அவங்கள மேல வண்டி விட்டு ஏற்றிட்டு ஸ்ட்ரைட்டா மலேசியா போயிட்டாரு. அப்போ விஜய் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே எந்த மக்கள் பிரச்சனைக்கு விஜய் பேசுனது கிடையாது, ஃபீல்டுக்கு வந்தது கிடையாது. புரட்சிகரமா ஏதாவது ஒரு படமானா வந்து கொள்கை ரீதியா எடுத்திருப்பாரா விஜய்? ஏதாவது ஒரு படம் சமூக நீதியை பேசின படம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. முழுக்க கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம் தான் அவருடைய கடந்த என்டர்டைன்மெண்ட் கூட இல்ல. சீரழிவு, இஸ்லாமிய வெறுப்பு, பெண்கள் மீதான ஆபாச தாக்குதல், பீஸ்ட் எல்லாம் எவ்வளவு வந்து பீஸ்டோல துப்பாக்கியோ இஸ்லாமியர்களை வந்து எவ்வளவு திட்டமிட்டு தீவிரவாதியா காட்டின ஒரு மூவி அது. அதுல விஜய் நடிச்சிருக்கிறார். அப்போ விஜய் வந்து எந்த விஷயத்துக்குமே பேசாத, வாய் திறக்காம பிஜேபியை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய தலைவராக ஏத்துக்கிட்டு நீலாம் வந்து எங்க தலைவரை பத்தி பேசலாமா? ஆதவர்ஜுனா முதல்ல எங்க கட்சிக்கு எப்படி வராரு? முதல்ல நீ அவர் எங்க இருந்து வந்தாரு? விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து டிவி கேட் போனாரு. ஆனா விசிகாக்கு எங்க இருந்து வந்தாரு? திமுக இருந்து எங்க கட்சிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பேசுறதுக்கு வந்து மீடியேட்டர் கூட கௌரவமான வார்த்தை. புரோக்கர். எதுக்கான புரோக்கர் அவரு? அதாவதுங்க விசிகாக்கு வந்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்றதுக்கோசம் டிஎம்கேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ஒர்க் பாக்குற ஒரு கமிட்டில இருந்தவர் அவரு. நீங்க நான் என்ன சொல்றேன், அப்ப அவர் இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைச்சிருக்கும். இல்ல அதுதான் விஷயமே. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் தலைவரை பார்த்து தான் வளர்ந்தேன், விசிகா ஒரு மிகப்பெரிய இயக்கம் அப்படிலாம் பேசுறாருல. அவர் துணை முதல்வர் ஆக்கணும், ஏன் கொடுக்க மாட்டா திமுக? அது ஜீவோ போஸ்ட்டுங்க. எங்களுக்கு எதுக்குங்க ஜீவோ போஸ்ட்? துணை முதல்வர்ன்றது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டா? இல்ல அதை கேட்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு சீட் அதிகமா தரணும்னு அதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல அக்கறை இருந்திருந்தா, தலித் எம்பவர்மெண்ட்ல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா, எங்க தலைவர் மேல உனக்கு அன்பு இருந்திருந்தா, நீ என்ன பண்ணிருக்கணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 தொகுதிகள் நீங்க கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்க கட்டமைப்பு ரீதியா வலிமையா இருக்கிறாங்க இப்படின்னு தானே நீ புரோக்கர் தானே பண்ணிருக்கணும் அங்க போயிட்டு திமுக கிட்ட போயிட்டு. ஆனா நீ என்ன வேலை பார்த்த அங்க? நீ வந்து எத்தனை சீட்டு நீங்க இதுக்கு வாங்கிக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்க கட்சி கிட்ட வந்து பேசுறது அவர் மனசாட்சிக்கே விட்டுறேன் நான். அப்போ நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீ திமுக இருக்கும்போது நீ எப்படி வேல்யூ பண்ண? உனக்கு வந்து ஒரு எம்பி தொகுதி கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்க கட்சியில வந்து
கெஞ்சி பார்த்த, இங்க கிடைக்கல. திமுக போய் கெஞ்சி பார்த்த, இங்க அந்த முயற்சி எடுத்தாரா விசிகால அந்த முயற்சி எடுத்தாரு. அவர் வந்து ஒரு பொது தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை அவர் வாங்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்தாரு. ஆனா தலைவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. எங்க தலைவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி பொது தொகுதி நாங்க கேட்டதுக்கான காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள எத்தனையோ நான் தலித்து தான் வாழ்க்கையே வந்து இழந்து கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அவர்களை மனசுல வச்சுட்டு தான் எங்க தலைவர். ஆனா இவரு சமீப காலத்துல தான் வந்தாரு, இவருக்கு ஏன் உடனே துணை பொதுச் செயலாளர் போஸ்ட் முடிக்கணும்? அது வந்து நான் தலித்து, அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு நான் தலித்தா இருக்கிறார். அப்போ கட்சிக்குள்ள யங்ஸ்டர்ஸ் வரும்போது எங்க தலைவர் வந்து என்னன்னா, இது தலித் மூவ்மெண்ட்னு பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமிட்ட செயல் நடந்துட்டு இருந்தது. தலித்துகள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடைக்கும். அப்போ ஒரு நான் தலித்து அவர் ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கிறாரு. அப்ப கட்சிக்குள்ள வரும்போதோ அந்த அடிப்படையிலிருந்து எங்க தலைவர் அதை அங்கீகரிச்சாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு ஆளுன்றத அவருடைய செயல்பாடுல காட்டிட்டாரு. அவர் இங்க வந்ததே எம்பி சீட் வாங்குறதுக்கு தான். அது கிடைக்கலன்னு ஒன்னையும் திமுக எதிர்ப்பாத மாத்திட்டாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக அமைப்புக்குள்ள இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மிக ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி எதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க ஏன் திமுகவோட இருக்கிறீங்க? நீங்க அங்க இருக்கிறதுனாலதான் திமுக கூட்டணி பலம் பெறுது. இந்த எரிச்சல்ல தான் ஆதவர்ஜன் அப்படி பேசுறாரு. எங்க கட்சி கிட்ட நாங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், எங்க தலைவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு கட்சி. ரெண்டாவது, தமிழ்நாடு முழுவதும் கேடர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நாங்க அமைப்பை வந்து தமிழ்நாடு முழுவதும் கட்டமைச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு பெல்ட்ல மட்டும் நாங்க வலிமையா இல்ல. பாமக ஒரு பெல்ட்ல தான் வலிமையா இருப்பாங்க. அவங்க வந்து கொங்கு மண்டலத்துல போய் பார்த்தா அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அமைப்பு இருக்கிறது. நாங்க அப்படி கிடையாது. த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்களுடைய கேடர்ஸ் நாங்க வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கிறோம். இது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு என்னன்னா, நீங்க ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற? தனி மனிதர் வெறுப்பு, திமுக வெறுப்பு தான், எந்த விதமான சித்தாந்த வெறுப்புமே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவை இந்த காரணத்துக்காக நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. ஃபீல்டுலேயே இல்லாத ஆளுங்க விஜய். எந்த இஷ்யூஸ்க்குமே மக்கள் கிட்ட கிரவுண்ட்ல ஒரு இல்லாத ஒரு ஆள் அவரை நீ தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ வந்து எப்படியாப்பட்ட ஆளா இருப்ப? இப்போ இது முழுக்க முழுக்க தனி மனித வெறுப்புல பேசுற பேச்சு தான். அதுக்கு அதாவது இவரு எம்பி ஆவறத வந்து திருமாவர்கள் விரும்பல, தடுத்துட்டாரு அப்படின்ற கோவமா? அதாவது முதல்ல திமுக இவருக்கு சீட்டு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயமே திமுக இருக்கும்போது இது வந்து ஒரு மக்கு ஸ்டூடெண்ட், இது பாஸ் பண்ணாது, இது தேராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இவரை ரெகக்னைஸ் பண்ணல. இவர் திமுக இருக்கும்பொழுதும் விசிகாக்கு வந்து எங்களை வந்து இப்ப வேல்யூ பண்றாருல, அந்த மாதிரி எல்லாம் வேல்யூ பண்ணல. அன்னைக்கு வந்து எங்களுக்கு சீட்டு குறைச்சு வாங்கிக்கிறது தான் இவர் பேசுனது. அப்ப அது எது ஒரிஜினல் ஆதவர்ஜனா? அதுவா இதுவா? ஆதவர்ஜனா எதுவா? ஆதவர்ஜனா ஒரிஜினல் ஆதவர்ஜனா, ஆதவர்ஜனாக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கிடைக்கணும், அது திமுக இருந்து கிடைக்கணும், இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட்டணியிலிருந்து எனக்கு கிடைக்கணும் தான் அவர் இங்க வந்தாரு. அவருக்கு வந்து ஒரு பக்கம் பொருளாதார பிச்சை போட்டவர் அவருடைய மாமனார்னா, லாட்டரி பணத்து மூலமா பொருளாதாரத்தில் அவர் செழிப்பானார். அது அவங்க மாமனார் போட்ட பிச்சை. இவருக்கு மீடியாவில் இவ்வளவு கிடைக்கிறது இந்த முக்கியத்துவம் இருக்குது இல்ல, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்ட பிச்சை. அது நீ உனக்கு இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு உனக்கு இல்லைன்னா உன்னெல்லாம் யாருக்கு தெரியும்? இடஒதுக்கீடு பத்தி உனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உனக்கு பேசுறதுக்கான அறிவு இருக்கா அவனுக்கு? சொல்றாரு ஓபிசில இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிகள் பார்த்தேன். நான் என்ன கேட்கிறேன்னா, சர்வேன்னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே, அதுக்கு விளக்கம் ஸ்டாலினுக்கே தெரியாது. தைரியம் இருந்தா வெளில வந்து பிரஸ் வாதிக்கலாம், ஸ்டாலின் வர சொல்லுங்க, இல்ல அவங்க பையன் உதயநிதி வர சொல்லுங்க, சன் டிவில கூட வாதம் நடக்கட்டும், நான் பேசுறேன், நான் சொல்லித்தரேன் அப்படின்றாரு. முதல்ல விஜயை வெளியே வர சொல்லுங்க. இவங்க எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் டெய்லி பிரஸ்ஸையோ மீடியாவையோ கேடர்ஸையோ மக்களையோ சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. முதல்ல விஜயை வெளியே வந்து இது பேச சொல்லுங்க. விஜய்க்கு வந்து பிரஸ்ஸை வந்து சந்திக்க சொல்லுங்க. என்ன அறிவு இருக்குது? ஆதவர்ஜனா உங்க கட்சியில இருந்திருக்காரு, அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுமா? இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? சொன்னலங்க, நாங்க வந்து அது ஏதோ எங்க கட்சியை கட்டமைக்கிறதுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு நல்ல மண்ணா தான் பார்த்தோம். அது களிமண்ன்றது வந்து டிவி கேட்க போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியுதுங்க. பொய்யுங்க. ஆதவர்ஜனா பேசுறது எல்லாமே பொய்யுங்க. கரூர் இன்சிடென்ட்ல நீங்க ஏன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான கட்டமைப்பே கிடையாது. அதனாலதான் வந்து இது சதி, அதனாலதான் வந்து எல்லாரும் இறந்தாங்கன்னு ஒரு சதி கோட்பாடை கட்டமைச்சாரு. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அக்ஷயா, அப்போலோ அப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயும் பாதிக்கப்பட்டவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுக்கான அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை அரசு ஏற்றிருக்கு. நீங்க உங்களால பாதிப்பை ஏற்படுத்திட்டு நீங்க போயிட்டு அதை வந்து அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணீங்களா? அங்கிருந்து ஓடி வந்து இங்க சென்னையில வந்து படுத்துட்டீங்க. எங்க டிவிக்கு முதல்ல ஒரு மீட்டிங் ஒழுங்கா நடத்துறாங்களா? முதல்ல வந்து அவங்க கட்சிக்குள்ள நடத்தக்கூடிய மீட்டிங்க்கு ஷெட்டு போடணுமா? ஒருத்தரை சாவடிக்க வேண்டியது இருக்குது. டைமுக்கு வரணுமா? 41 பேரை சாவடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ கேடர்ஸை ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணுமா? அதுக்கு 2 பேரை டயருக்குள்ள விட்டு அவங்கள வந்து விபத்துக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. எஸ்ஓபி ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன போட்டாங்க உனக்கு சொல்லணும்? இந்த எஸ்ஓபியில் இந்த சொல்லியிருக்கிற இந்த டேர்ம்ஸ்
எங்களுக்கு எங்க கட்சியை முடக்கிறதுக்காக போட்ட டேர்ம்ஸ். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சில இடங்களில் குடியேற்றக்கூடாதுன்னு எங்க மேல வந்து எங்களுக்கு சில உத்தரவு வரும். அதை நாங்க எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்னா மற்ற கட்சியெல்லாம் ஏத்துறோம், நான் ஏன் ஏற்றக்கூடாது? கான்ஸ்டியூஷன் வைஸ் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம பேசுறோம். இப்படி உன் எஸ்ஓபியில உனக்கு போட்ட எஸ்ஓபியில எது வந்து உன்னை பாதிக்குதுன்னு சொல்லணும்ல. இல்ல விஜய் அவர்கள் வந்து அது வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அது எங்களை மட்டும் தான் குறி வைக்குதுன்றாங்க. ஆனா மற்ற இடங்கள்ல இப்போ வாதவிஜனா பேசுறதுதான் இது எல்லாரோட ஜனநாயக உரிமையை மறுக்கிறது. திமுக மட்டும் எல்லா கூட்டங்களும் உடனே நடத்துறாங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாரும் சேர்த்து தான் நாங்க பேசுறோம் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாருமே வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது. எல்லாமே ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறான். எந்த கூட்டத்திலையுமே இப்படி 41 பேர் வந்து ஸ்டாம்ப் இருந்து சாவல. யாருமே வந்து வண்டிக்கு கீழே விழுந்து 2 வீலர்ல விழுந்து இந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் எந்த அரசியல் கட்சியுமே நடக்கல. உங்களுக்கு என்ன எஸ்ஓபி போடுறான்? மரத்து மேலே ஏறாதீங்கன்றான், ஒழுங்கா வண்டியில வாங்கன்றான். ஒருத்தர் மாதிரி வந்து ஒரு கூட்டம் கூடும்போது வந்து அது ஒழுங்கினமா இருங்கன்றான், வீட்டு மேல ஏறக்கூடாது. 5000 பேருக்கு மேல கூட்டத்துல கலந்துக்கிட்டா அந்த பொறுப்பை வந்து அங்க நடக்கிறதுக்கான பொறுப்பை வந்து அந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்க தான் எடுத்துக்கணும்ன்றது எஸ்ஓபியில இருக்கு. அது எப்படி சரிப்படும்? ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் நம்ம அரசோட வேலை. அது கூட செய்ய மாட்டேன்னா அது ரிசைன். நான் என்ன சொல்றேன்னா, திருச்சியில முதல்ல அவங்க கூட்டம் நடத்தினாங்க. அப்புறம் வந்து நாகப்பட்டினம் டிராவல் பண்ணாரு. இந்த இடங்கள்லாம் அவங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. ஆனா எவ்வளவு பேர் ஆக்சுவலா வந்தாங்க? அந்த கூட்டம்ன்றது வந்து வந்த கூட்டம் கிடையாது, கூட்டப்பட்ட கூட்டம். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்டென்ஷனலா உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டம் வர வைக்கிறதுக்கான எல்லா ஆர்கனைஸ்டு ஒர்க்கும் நடக்குது. அப்படி வந்து கூட்டப்பட்ட கூட்டம் தான் அது, தானா வந்த கூட்டம்லாம் கிடையாது. அப்போ அந்த கூட்டம் வரும்பொழுதே இவங்க ஏன் வந்து 10,000 பேர் 5,000 பேர்னு எழுதி கொடுக்குறாங்கன்னா, அப்பதான் வந்து ஸ்ட்ரீட் கேம்பெயினிங் உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இவங்க வந்து நாங்கள் வந்து 50,000 பேர் வருவோம், 60,000 பேர் வருவோம்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரீட் கேம்பெயினிங் பர்மிஷன் கிடைக்காது. அதுக்கு மைதானத்தில் தான் நீங்கள் போயிட்டு நடத்த வேண்டியது இருக்கும். அதை மறைச்சி இன்டென்ஷனலாக இந்த வந்து க்ரௌடை காட்டணுன்ற போதையில் மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு அஜாக்கிரதையில் ஒரு மீடியா லைட் நம்ம மேலே வரணும், அந்த கூட்ட காட்டுற வெறியில வந்து இவங்க அதெல்லாம் பண்ணாங்க, ஹைட் பண்ணி பண்ணாங்க, உள்நோக்கத்தோட இது பண்ணாங்க. அவங்க எங்கள் கரூரில் இவங்க எழுதி கொடுத்தது எத்தனை பேர்? 10,000 பேர் கம்மியாக தான் நாங்கள் வருவோம் தான் இவங்க எழுதி கொடுத்தாங்க. ஆனால் எத்தனை பேர் இவங்க கூட்டினாங்க? அந்த கூட்டம் வந்து தானா வந்த கூட்டமா? கூட்டப்பட்ட கூட்டம். விஜய் வந்து வந்தாலே கூட்டம் வந்துருன்னு சொல்றது முதல்ல போயிங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போனாரு. எவ்வளவுங்க கூட்டம் வந்தது? இங்க பெரியார் திடலுக்கு விஜய் வந்தாரு, எதனா கூட்டம் வந்ததா? டெய்லி ஏர்போர்ட் போறாரு, அவரோட இறப்புக்கு போனாரு, ஏன்னா கூட்டம் வந்ததா? ஸ்டாம்பேட் நடந்ததா? அப்படி கிடையாது. இவங்க ஆர்கனைஸ்டா கூட்டுறாங்க. ஏன்னா திமுக இணையா பெரிய கூட்டம் எங்களுக்கு இருக்குதுன்னு காட்டணும். அதுல மக்கள் சத்தா அக்கறை கிடையாது. இல்ல ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட்டத்தை இதே ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர்ல நடந்தது, அதுல பேசின ஃபெலிக்ஸ் என்ன சொன்னாருன்னா, இவரை அதாவது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா கூட 3 ரூபா தாண்டாது. நைட் அறிவிச்சு எனக்கு 12 மணிக்கு தான் மெசேஜ் இருந்தது, காலைல ஆர்ப்பாட்டம் இதான் லொக்கேஷன் போங்கன்னு. காலைல வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்குது. விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு பிள்ளையை ஒரு 10 நாள் பிரிச்சு எதுவுமே வச்சிங்கன்னா 10 நாள் கழிச்சு அந்த பிள்ளையை அந்த தாயை பார்க்கும்போது அம்மானு பாசமா ஓடிட்டு வரோம்ல, அப்படிப்பட்ட ஒரு தாய் பாசம் தான் விஜய் மேல மக்களுக்கு இருக்கு. அதனாலதான் விஜயை பார்க்க அப்படி அவ்வளவு கூட்டம் வருதுன்ற. விஜய் வந்து தாய், இவங்க வந்து பாசத்துல விஜய் நோக்கி போறாங்களாமா? சரியாச்சு. அதாவது எதுக்குமே அப்பன்னா ஒரு தாய்க்கு பிள்ளை மேல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு அன்பு இருக்கும் இல்லையா? ஏதாவது வந்து கேடர்ஸ் பாதிக்கப்பட்டதுக்கு விஜய் ஏதாவது பேசியிருப்பாரா? ஏங்க, அவங்க கூட்டத்துல வந்து பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்களா? இப்போ வந்து ஹீட் ரேடியேஷன்ல ஒருத்தர் இறந்தார்ல, அப்போ அந்த இறந்த வீட்டுக்கு வந்து இவங்க ஏதாவது நன்கொடை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சொந்த கட்சிக்காரன் எத்தனை பேர் வந்து விபத்துல வந்து கூட்டத்துக்கு வந்து இறந்து போனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எங்க மாநாட்டுக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மாநாட்டிலே வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் போடுவோம். அங்கேயே என்ன பண்ணுவோம்னா ஒரு நிதி கலெக்ட் பண்ணுவோம். அந்த நிதி என்ன பண்ணுவோம்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். விசிகாவுடைய கட்சி கொடி கம்பங்கள்ல அரை கம்பத்தில் அந்த கொடி கம்பத்தை பறக்க விடுவோம். இதெல்லாம் என்னது தெரியுமா? கேடர்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது. இப்படிதான் ஒரு அரசியல் கட்சி இருக்கும். இதுதான் எமோஷனலி கனெக்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏதாவது ஒரு இடத்துல விஜய் வந்து பேசியிருப்பாரா? அவர் கரூர்ல மக்கள் தாய் அவரு செத்துட்டு இருக்கும் போது கிளம்புனார். அவர் கரூர்ல மக்கள் அப்ப மூச்சு திணறி தண்ணி இல்லாம தவிச்சு செத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்த விட்டு கிளம்புனவர், சாவரதை பார்த்து பேசிட்டு இருந்தவர். அதாவதுங்க அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு, வந்து பனையூர்ல படுத்துட்டாரு. 1 மாசத்துக்கு அப்புறமா இறந்த உறவினர்கள் அங்கிருந்து வந்து கடத்தி கொண்டு வந்து ஒருத்தரையும் ஒரு ரூம்ல வச்சுட்டு விஜய் போனாராம். உள்ள அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாராம். வெளியில வந்து திருப்பி தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ரூம்ல போயிட்டு திருப்பியும் உள்ள காலை பிடிச்சின்னு அழுதாராம். திருப்பியும் வெளியே வந்தாராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு எமோஷன்ன்றது அந்த நேரம் தாங்க இருக்கும். வீட்டுல ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு இருக்கிற எமோஷன் தாங்க பீக்ல இருக்கும். 1 மாசத்துக்கு அப்புறமா அவனை போயிட்டு கட்டி பிடிச்சின்னு அழுதா அழைய முதல்ல வராது. இப்போ விஜய் நடிகர்ன்றத காட்டுறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவரே கிடையாது.
ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பாஜகவை விஜய் பெயர் சொல்லி இதை எதிர்த்தார், இதை பேசினார்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க டார்கெட் பண்ணது டிஎம்சி ஓட் பேங்க், தலித் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் உடைய ஓட் பேங்கை தான் டார்கெட் பண்ணி விஜய் வந்து கொண்டு வரப்பட்டார். அப்போ தலித் ஓட்டு அவர் பக்கம் வரல. ஏன் வரலன்னா எந்த தலித் இஷ்யூஸ்க்கும் அவர் பேசல. அஜித்குமாருக்கு நீங்க நேரா வரீங்கல்ல, கவின் படுகொலைக்கு ஏன் நீங்க நேரா போல, ஆனா அனிதாவுடைய பிரச்சனைக்கு நேரா போனாரு. இது மூணுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. கவின் மேட்ருன்றது வந்து முழுக்க முழுக்க வந்து ஹானர் கில்லிங். அதில் விஜய் போனார்னா நான் தலித்துடைய ஓட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அதனால நான் போல. இதே நீட்டு வந்து அனிதா வந்து எஸ்சியா இருந்தாலும் அந்த இஷ்யூ வந்து எஸ்சி சம்பந்தப்பட்ட இஷ்யூ கிடையாது, அது ஒரு காமன் இஷ்யூவா பார்க்கப்பட்டது. அப்ப அந்த இஷ்யூக்கு விஜய் போறாரு, ஏன்னா அது ஓட் பேங்க் இருக்கு. இங்க அஜித்குமார்ன்றது வந்து டைரக்டா கனெக்டட் வித் ஸ்டேட்டுடைய தவறு அதுல இருக்குது. அப்போ இப்ப இந்த பிரச்சனைக்கு இவர் கையில வர்றாரு. அப்போ எவ்வளவு ஒரு செலக்டிவிசம் பாருங்க. இப்ப விஜய் வந்து எந்த தலித் இஷ்யூக்கு மேல் பாதியில பிரச்சனையை ஏற்படுத்துறது பாமக, அங்க வந்து பிரச்சனையை வந்து பாதிக்கப்படுறவங்க தலித். இப்போ தலித்துடைய மீட்பரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா இதுல வந்து பாமகவை எதிர்த்து பேச சொல்லுங்க பார்க்கலாம், அன்புமணி எதிர்த்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இஷ்யூல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? இப்போ வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. டிவிக்கே தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குதுன்னு கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. அப்போ தலித் கன்சர்ன் இல்லாத தலித் ஓட் பேங்கை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு லீடருக்கு ஓட் பேங்க் போகாது. நிறைய பேர் சொல்றாங்க தலித்துடைய ஓட் பேங்க் வந்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றாங்க. உண்மை அப்படி கிடையாது. தலித் ஓட் பேங்க்ன்றது வந்து பொலிட்டிசைஸ்டு ஓட் பேங்க். அவங்க பொலிட்டிக்கல் செக்டரே கிடையாது. நீங்க எல்லா கிராமங்கள்லையுமே தலித் குடியிருப்புக்குள்ள போய் பாருங்க, எல்லா வீட்லயுமே விஜய் போட்டோ இருக்காது, புரட்சியாளர் அம்பேத்கர் போட்டோ இருக்கும், தந்தை பெரியார் போட்டோ இருக்கும். அதுல ஒரு கொள்கை தலைவராக தானே அவர் அம்பேத்கரை வந்து அவரோட கொள்கை தலைவர் ஒருத்தரா அவர் வச்சிருக்காரு. ஆமா ஆமா, கொள்கை தலைவரா வச்சுப்பாரு. அந்த எல்லா கொள்கைக்கும் மாலை போட்டு சமாதி கட்டிடுவாரு. அப்போ பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிட்டி தலித் கம்யூனிட்டி. தாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து விஜய் அவர்கள் முதல் முறையா ஒரு கொள்கை தலைவரா அவரோட கட்சியில வந்து வச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது தலித் மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்களா? ஓகே, நம்மள ரெகனைஸ் பண்றாரு, அவரை அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாரு, அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாரு, அவர் கட்சியில என்ன விரும்ப பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அமித்ஷா வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து விமர்சிச்சார். எவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையா மாறிச்சு நம்ம பார்த்தோம். விஜய் ஏதாவது வாய் திறந்து பேசினாரா? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கு பேர்ல ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை ஒரு சங்கிகள் கூட்டம் உருவாக்குறாங்க. ஏதாவது கண்டிச்சு வந்து இவர் ஏதாவது பேசியிருப்பாரா? அப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய சும்மா அந்த ஓட் பேங்கை டார்கெட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து வீட்டில் அவன் சாமி போட்டோ வச்சுருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா எல்லாரும் தலித் குடியிருப்புகளிலுமே ஏதாவது ஒரு இடத்துல வேணா நீங்க அம்பேத்கருடைய புகைப்படத்தை பார்க்க முடியும். ஏன்னா அது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். அவங்க வந்து விக்டிம் கம்யூனிட்டி. அவங்களுக்கு தனக்கு யார் நட்பு சக்தி, தனக்கு யார் எதிரின்னு தெரியும். அப்ப தலித் ஓட் பேங்க் வராது. அடுத்தது யாரு? முஸ்லிம்ஸோட ஓட் பேங்க் விஜய்க்கு வரும்ன்றதும் வராது. ஏன்னா இவர் வந்து முஸ்லிம் வெறுப்பை மட்டுமே வந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல காட்டி படமா எடுத்திருக்கிறார். துப்பாக்கியா இருக்கட்டும், பீஸ்டா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லுமே முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காச்சும் இவர் குரல் கொடுத்திருப்பாரா? ஏதாவது ஒரு இஷ்யூ திருப்பரங்குன்றத்திலே வந்து சும்மா இருந்தா போதும், தலைவர்கள் வந்து எரியிற நிலைப்புல எண்ணெய் ஊத்தாம சும்மா இருந்தாலே போதுன்றாரு. ஃபெலிக்ஸ் வந்து அது ஒரு இத்து போன இஷ்யூன்றாரு. அதான் சொல்றாங்க. அப்ப அந்த ஓட் பேங்க் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. எங்க பக்கத்து மாநிலத்துல ஹிஜாப் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. ஏதாவது விஜய் பேசினாரா? மணிப்பூர் பிரச்சனை எடுத்துக்கங்க. இங்க முஸ்லீம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எண்ணற்ற பிரச்சனைங்க. டெல்லியில ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து விடுறாங்க. அதுல வந்து முஸ்லீம்ஸும் ஒரு பக்கம் இந்த சங்கி கூட்டம் இருக்குது. அந்த முஸ்லிம்ஸ்களை இரிட்டேட் பண்ற மாதிரி அந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்து ஐ லவ் யூ மோடி, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம்னு கோஷமிடுறான். ஏதாவது விஜய் கண்டிச்சிருப்பாரா? இதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாரா? பக்கத்துல கர்நாடகால ஒரு RSS பேரணி போறான். முஸ்லிம்களுடைய அந்த மாஸ்கை பார்த்து வில்லு விடுறாங்க, அந்த டார்கெட் பண்ணி அடிக்கிறான். பக்கத்து மாநிலம் தானே விஜய் ஏதாவது ரீசெண்டா நிறைய அட்ராசிட்டி சொல்றேன். லக்னோல வந்து தொழுத மாணவர்களை வந்து டிசி கொடுத்துட்டாங்க, சங்கிங்க தாக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பெரும் பொட்ட காட்ட தொழுதா கூட அவங்களை போட்டு அடிக்கிறாங்க சொல்லுன்றாங்க. இதை கண்டிச்சு ஏதாவது விஜய் பேசியிருப்பாரா? எங்க அசாம்ல இருக்கக்கூடிய பிஜேபி உடைய அபிஷியல் பேஜ், அந்த அசாமுடைய முதலமைச்சர் வந்து துப்பாக்கி வச்சு இஸ்லாமியர்கள் நோக்கி சுடுவது போல ஒரு சீன் வந்து ஒரு பிக்சர் வந்து வெளியிடுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு அரசியல். விஜய் ஏதாவது கண்டிச்சு பேசியிருப்பாரா? மாட்டுக்கறி வச்சுருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு இஸ்லாமியர் அடிச்சு கொண்டுட்டான். மாட்டுக்கறியான கூட கிடையாது, நாட்டுக்கறி தானே வச்சுனா. ஆமா, அது சந்தேகத்தின் அடிப்படையில் அடிச்சு கொண்டுட்டான். ஆனா இவன் அலைனான்னு சொல்லிட்டு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி கிட்ட போய் டொனேஷன் வாங்குறான். அது ஏதாவது விஜய் வந்து அந்த பிரச்சனை ஏதாவது இவன் அட்ரஸ் பண்ணிருப்பாரா, கண்டிச்சிருப்பாரா? இப்படி இல்ல. அவரு பொதுவாக என்ன சொல்றாருன்னா, இது வந்து இப்ப நடக்க போறது வந்து அசம்பிளி எலெக்ஷன், இங்க என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடிக்க போகுது. ஏன் வந்து டெல்லியை பத்தி பேச, டெல்லி வச்சு தமிழ்நாடுன்றது இங்க இருக்கிற ஊழல் மலைக்கு பேசுறது,
அப்படி கிடையாது. ஸ்டாலின் வர்சஸ் தமிழ்நாடு, ஸ்டாலின் வர்சஸ் விஜய் தான் இங்கே நகரக்கூடியது. டெல்லியை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பாஜகவை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பேசவும் கூடாது, அது தப்புன்றாரு. அப்படி கிடையாது. இப்போ பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை. அப்போ பாஜக இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு துடிக்குது. அப்போ பாஜக எங்கெல்லாம் ஆட்சி பண்ணுற இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, யார் அதில் பாதிக்கப்படுறாங்கன்றத தமிழ்நாட்டில் பேசணுமா இல்லையா? ஐடியாலஜிக்கல் வைஸ் பிஜேபி எப்படி வந்து வேலை செய்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து எப்படி வந்து சப்ரஸ் பண்ணுறான்றதை நம்ம பார்க்குறோம். சரி, நான் சிம்பிளாக கேட்குறேன், நீ அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு தானே ஆசைப்படுற விஜய்? தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கல்வி நிதி கொடுக்கறது கிடையாது, பேரிடர் நிதி கொடுக்கறது கிடையாது, ஜிஎஸ்டி பாக்கி அதையும் கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாடு அரசு ஏதாவது சட்டம் இயற்றினாங்கன்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து நடத்தக்கூடிய கீழடி போன்ற அந்த ரிசர்ச்சுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்றான். அதை சிறப்பாக நடத்திட்டு இருந்த ராமகிருஷ்ணன் அவர்களையும் இடமாற்றம் செய்கிறான். அப்போது தமிழர்கள் மேலே வந்து எவ்வளோ வந்து தமிழர்கள் பற்றி பிற மாநிலத்தில் போயிட்டு எவ்வளோ பெரிய வெறுப்பு அரசியலை மோடி பேசுகிறாருன்றதை நம்ம பார்த்தோம். இவங்க போயிட்டு ஒடிசாவில் போயிட்டு வந்து தமிழர்களை திருடர்கள்னு சொன்னதும் அங்கிருந்த வி.கே. பாண்டியன் இலையை போட்டு அந்த இலையில கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் சீன்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணாங்க. பீகாரில் தமிழர்கள் வன்முறையாளர்கள்னு போய் சொன்னார். இது எல்லாம் தமிழ்நாடு ரிலேட்டடான இஷ்யூஸ் தானே. இது போல இன்னொரு 10 சொல்ல முடியும் என்னால். இதெல்லாம் தமிழ்நாடு ரிலேட்டடான இஷ்யூஸ் தானே. அப்போ தமிழக வெற்றி கழகம் இதை ஏன் கண்டிக்கல, ஏன் இதை எதிர்த்து பேசல? ஏன்னா இவர் தன்னுடைய எஜமான எதிர்த்து பேச மாட்டார். யாரு எஜமான்? மோடி தான் இவருடைய எஜமானர். ஆர்எஸ்எஸ் தான் இவங்களுடைய வந்து தாய் அமைப்பு. அதை எதிர்த்து பேச மாட்டார். அதை விஜயை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு தான் இந்த ஆதவர்ஜுனா இருந்து அந்த வேலையை பார்க்குறாரு. அப்போ எதையுமே விமர்சிக்காத ஒருத்தரை, எந்த மக்கள் பிரச்சனையும் பேசாத ஒருத்தரை எப்படிங்க மக்கள் தலைவரை ஏற்றுப்பாங்க? இவரை வந்து ஓட்டு போட்டு சிஎம்மா தேர்ந்தெடுக்கணுமா? இவர் வந்து எல்லா கிராமங்களுக்கும் அப்புறம் போவாராம். எங்க தலைவருடைய கால்படாத கிராமங்களே கிடையாது தமிழ்நாட்டில். எல்லா நூக்கன் கார்னர் எங்க தலைவர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்படி டிராவல் பண்ணி தான் மக்களை நோக்கி சென்று தான் மக்கள் தலைவராக எங்க தலைவர் மாறி இருக்கிறாரு. இந்த நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா மேல் நோக்கி சிலர் அவங்களோட நெட்வொர்க்கிங்கை ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட தகுதியாக இருக்கிறவங்களோட தான் அவங்க பழக்க வழக்கங்கள் வச்சுப்பாங்க. விஜயுடைய பழக்க வழக்கங்கன்னா அந்த எலைட் பீப்புள்ஸோட தான் அவருடைய நெட்வொர்க்கிங், மக்களை நோக்கியே கிடையாது. எங்கள் தலைவருடைய நெட்வொர்க்கிங் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் எங்கள் தலைவரை நோக்கி வந்து ஒரு பெட்டிஷன் கொண்டு வராங்கன்னா அதை நின்று எங்கள் தலைவர் கேட்டு போவாருங்க. அந்த அளவுக்கான பண்புள்ளவருங்க எங்கள் தலைவர். விஜய் கிட்ட அந்த மாதிரி அப்ரோச் ஒரு நாளைக்கு 100 பேர் அந்த மாதிரி வருவாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா கூட சொல்றேன். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணா ஆதவர்ஜுனா வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நல்ல மருத்துவமனைக்கு தான் அழைப்பணும். ஏன்னா அவர் பேசுனது எல்லாமே பொய். எங்க மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்து என்னங்க சொன்னாரு? எனக்கு தெரியும், நீ கரூர்ல இருந்து யாரை பார்த்து தலைமறைவு ஆகிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்டார்ல. யாரை பார்த்து தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு கேட்டீங்க. உங்க அப்பா கைது பண்ணப்படும் போது நீங்க தான் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்தீங்க. உண்மை அதுவா? அவர் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கிறாரு. தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிடமே டக்குன்னு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போயிட்டு அவர் சரண்டர் ஆனார். இதுதான் தலைமைத்துவம். விஜய் வந்து அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தது விஜய் கிட்ட பார்க்க முடியுமா? கிடையாது. எங்க 41 பேரை கொன்னுட்டு ஆதவர்ஜுனா மனசாட்சியே இல்லாம பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் பார்க்க போனார்ல. யாராவது அந்த வேலை செய்வாங்க? டெல்லிக்கு. அப்போ உனக்கு மக்கள் மேல என்ன உனக்கு அக்கறை இருக்கு? உனக்கு எப்படி அந்த ஹாப்பினஸ் வரும்? அப்போ நீங்க மக்களோட கனெக்டே ஆகல. உன்னுடைய கட்சி நடத்தின கூட்டத்துல 41 பேர் செத்து வீட்டுல அழுதுட்டு இருக்கிறான். உங்க புசியானந்த் ஒரு பக்கம் வந்து ஆளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாரு. அவர் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்துருவாரு. இப்ப அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னா என்ட்ரி டிக்கெட் விற்கிறாரு பிளாக்ல. அதுதான் புசியானந்த் கூட வேலை. ஒரு கட்சியாங்க அது, டிவிக்கு ஒரு கட்சியாது. ஒரு தலைவர் எந்த மக்கள் பிரச்சனைக்கும் வெளியிலேயே வராத ஒரு லீடரு, பொதுச் செயலாளர் யாராவது வந்தாங்கன்னா பின்வாசல் வழியா ஓடக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் அமைப்புல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? பிளாக்ல டிக்கெட் விற்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. டிவி கேட்ட கட்சி மாறின அப்புறம் என்ன பண்ணாரு? இன்னும் கல்லா காட்டணும், என்ட்ரி டிக்கெட்டை பிளாக்ல வித்துரு. இந்த வேலை. இவர் செங்கோட்டையனு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். அவரு தலித் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற ஆதவர்ஜுனா வாச்சாத்தி பிரச்சனையில வந்து செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய குற்றவாளி. இன்னைக்கு இருக்கிற வந்து கம்யூனிஸ்ட் தலைவரை வந்து கொள்றதுக்கு சதி போட்ட திட்டம் தீட்டினவர் தானே அவரு. இப்போ உங்க கட்சியே எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் வேற வேற கட்சியில இருந்து ஓரங்கட்டப்பட்டவன். விஜய் வந்து சினிமால இருந்து ஓரங்கட்டப்பட்டவர். எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் நடிச்ச சக்சஸ்ஃபுல்லான மூவி லாஸ்ட் நடிச்சதாவது ஒரு 2 சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது நல்ல கருத்துள்ள எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான மூவி தான் போர்ட்ரேட் செய்யப்படுது. அப்படிலாம் கிடையாது. விஜய் நடிச்ச படம் எத்தனையோ படம் ஃபெயிலியர் படம். இந்தியாவிலே அதிக அளவு வசூல் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். சரிங்க, 1000 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறத விட்டுட்டு மக்கள் பிரச்சனைக்காக விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு.
இது உண்மையாக இருந்தால் இன்கம் டேக்ஸில் 1000 கோடி ரூபாய் நீங்கள் கணக்கு காட்டியிருக்கணுமா இல்லையா? இன்கம் டேக்ஸில் நீங்கள் எவ்வளோ கணக்கு காட்டினீங்க? அப்போ இவர் வந்து நல்லாட்சி கொடுப்பாரா? பாருங்கள், இப்போல்லாம் மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம். இவங்க எவ்வளோதான் இங்கே மேஜிக் காட்டினாலுமே இங்கே வந்து இங்கே சரியாக வராது. இந்த அரசியலோட டிவிகேக்கு வந்து ஒரு முடிவு காலம் தான். இன்னைக்கு விசிகேவோட தலைவர் திருமாவளவர்களை வந்து ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது ஆதவ அர்ஜுனா வச்ச விமர்சனங்களை பத்தி கேட்குறாங்க. ரஜினி மீது வச்ச விமர்சனம். அதுக்கு வந்து ரஜினி அவர் வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது, இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு போறாரு. மறுபடியும் ஜனநாயகன் குறித்தோ விஜய் சம்பந்தமா 2 கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது இதெல்லாம் ஒர்த்தே இல்லாத கொஸ்டின், பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு. ரஜினி வந்து திமுக வராத காரணமே இது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு சார். இது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. சனாதனம் குறித்து சிஎம் துணை முதல்வர் வந்து என்கிட்ட விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சவால் விட்டுருக்காரு. அதே நேரத்துல நிரூபிச்சுட்டாக்கா நான் அரசியல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க சொல்லுங்க. ஜனநாயகோட ரிவைஸ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே போல அன்றைக்கு தான் வந்து இதெல்லாம் ஒர்த் இல்லாத கேள்வி. இது வந்து சமீபமா விஜய் வந்து இந்த பெண்கள் தின தனிக்கு ஒரு கூட்டத்தில் வந்து பேசினார். அவர் பர்சனல் விஷயத்தை பற்றி ரொம்ப பாதர் பண்ணிக்க வேண்டாம், நான் பார்த்துறேன், அதெல்லாம் ஒருத்தே இல்லாத விஷயம்ன்றது. அதை ஒரு மாதிரி காயின் பண்ணி சொன்னதா அது அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்லை, அது ஒரு இன்சல்ட் பண்ணுற விஷயம் இல்லை. விஜய் பேசுனது இன்சல்ட் பண்ண விஷயம். ஆனால் விஜய்க்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணது வந்து சரியான ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். விஜய் பேசுனது தவறு. விஜய் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்து அவங்க குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி பெண்கள் குறித்த மதிப்பீடு விஜய் எப்படி பார்க்குறாரு அப்படின்றது தான் அவருடைய வார்த்தையிலேருந்து அது வெளிப்பட்டுடுச்சு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளுடைய மனநிலையை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது சில நேரங்களில் நம்மளை அறியாமலே வெளியில் வரும். பெண்கள் குறித்து விஜய்க்கு என்ன பார்வை இருக்குது அப்படின்றத தான் அவர் பேசியிருக்கிறாரு. பொலிட்டிக்கலாக விஜய் ஒர்த் இல்லாத ஒரு ஆள். விஜய் பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை கிடையாது, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா இதுங்க பைத்தியமாக இருக்குதுங்க. இதுங்க என்ன பேசுதுன்னு இதுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. யாருமே இதுங்களை அரசியல் இப்போ என்ன சொன்னாங்க, இந்த ஹைவேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, வெளியில் ஒருத்தர் வந்து கையில் போர்டு வச்சுக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கை காட்டுவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. அப்படி ஒருத்தரும் சிலர் பிடிச்சி போவாங்க. அப்படி டிவிக்கே வந்து கையில் கடிச்சிக்கிட்டு கூட்டணி ஆட்சி தரேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஏதாவது ஒரு அரசியல் கட்சியாச்சும் உள்ளே போனாங்களா? இல்லை. கிட்ட போகிற மாதிரி போய் யூட்டர் எடுத்து பக்கத்தில் டிஎம்கே ஆஃபீஸ் தான் போயிட்டாங்க. அப்போது அரசியலில் எல்லா அரசியல் கட்சியாலும் கைவிடப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, மதிக்காத ஒரு கூட்டம் இது. இவங்களை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் வந்து ரசிகர் மன்ற தேர்தலெல்லாம் நடத்தலாம், பொது தேர்தலெல்லாம் நடத்த முடியாது. இவங்களை வந்து முதல்ல ஒரு கட்சியாகவே எந்த அரசியல் கட்சியை ரெகனைஸ் பண்ணலங்க. விஜய் வந்து போட்ட பெரிய பொலிட்டிக்கல் பாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு யார் வந்தா உங்ககிட்ட? ஒரு ஆள் கூட உன்னை நோக்கி வரல. ஏன்னா நீ பண்ற அரசியல் விஷயங்கள் சரி கிடையாது. எங்க தலைவர் முதல்ல உங்களை ஆதரிச்சு பேசினாரு. ஏன் ஆதரிச்சு பேசுறாரு அப்படின்னா, புதுசா யங்ஸ்டர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல வரணும்னு நாங்கள் விரும்புகிற ஆள். ஆனால் நாங்கள் எப்போ உங்களை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சோம்னா, உங்களுடைய மொத்த அஜெண்டாவுமே திமுக வெறுப்புன்ற ஒற்றை புள்ளியில் போய் முடியுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு தனி மனித வெறுப்புலையோ இல்லை ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி வெறுப்புலையோ உருவாகிற ஒரு அரசியல் கட்சியுடைய வாழ்நாள்ன்றது ரொம்ப கம்மி. இந்த எலெக்ஷனோட அவங்க வந்து முடிஞ்சு போயிடுவாங்க. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் கண்டினியூ பண்ண மாட்டாரா விஜய்? அதுதான் சொல்லிட்டாருங்களேங்க. அவர் கூட நடிச்ச ஒரு நடிகை கிட்ட சொல்லியிருக்கிறாருல, பாப்பேன் இந்த எலெக்ஷன் பார்ப்பேன், இல்லைன்னா வந்து பேக் டு சினிமா தான் அப்படின்னாருல. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, அரசியலில் வந்து ஃபெயிலியர் ஆகி நீ திரும்பி சினிமாவுக்கு போனால் சினிமாவிலே ஃபெயிலியர் தான். ஏன்னா உன் மார்க்கெட்டை நீ ஆல்ரெடி இழந்துட்ட. நீ எப்படிப்பட்ட ஐடியாலஜியை பின்வாங்கின உரிய ஆள், உன்னோட பர்சனல் லைஃபு இதற்கு முன்பு வந்து அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே பப்ளிக் டிஸ்கஷனுக்கு வரல. ஏன் வரலன்னா அவர் பப்ளிக் லைஃப்பில் இல்லை. பட் இப்போ விஜயோடைய கேரக்டரு, விஜய் பெண்கள் குறித்து என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய பர்சனல் லைஃப், அவர் பசங்களை அவர் எப்படி நடத்துறாரு, அவர் மனைவியோட அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேரு, இவர் எந்த பாஜகவை பார்த்து எப்படி வந்து தொடநடிங்க இருக்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இவர் வந்து எப்படி ஒரு ஹீரோயிட்டிக்காக அவன் சினிமாவில் பார்ப்பான்? நீ நிஜ சினிமாவில் வந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்பை காட்டாமல், உன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை காட்டாமல் ஒரு ஹீரோயிட்டிக்கான பிக்சரை வச்சு நீ கமர்ஷியல் ஹீரோவாக இருந்துட்ட. ஆனால் இங்கே வந்து நீ வந்து ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? இப்போ சினிமாவுக்கு போனால் மட்டும் அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ விஜயோட சாப்டர் இதோட முடிஞ்சு போச்சு. சினிமா வாழ்க்கையும் அவருக்கு முற்றுப்புள்ளி தான், அரசியல் வாழ்க்கையும் இந்த தேர்தலில் ஜனங்க முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுக வெறுப்பு, தாவேக்கான்றது திமுக வெறுப்பு, அந்த அடையாளத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்குதுன்றத சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இந்த விமர்சனங்களும் வருது, பாஜகவை தற்காக்கிறது, பாஜக ஒரு பிரச்சனை முன்னாடியே வந்து பேசுறதுன்றத
நாம் தமிழர் எப்படி செஞ்சுட்டு இருந்ததோ அந்த மாதிரி தாவேக்காவும் செய்ய ஆரம்பிக்குது. சமீபமாக கேஸ் பற்றாக்குறை வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அமெரிக்கா வந்து ஈரான் மேலே நடத்துகிற தாக்குதல்னால அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருக்கிறதுனால எரிவாயுகள் எண்ணெய்கள் எதுவும் வர்றதில்லை. இங்கே வந்து கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. இதை பற்றி இங்கே அதிகமாக டிஸ்கஷன் இருக்கும்போது ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்காவோட தேசிய செய்தி தொடர்பாளர், எதுனா சமைச்சு தான் சாப்பிடணுமா என்ன, ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது, இது சாப்பிட முடியாதுன்றது. அதாவது ஒரு எல்பிஜி ஒழுங்காக இங்கே தேக்கி வைக்க முடியல, ஒரு வெளியுறவு நல்ல வெளியுறவு நாடி அங்கேருந்து வாங்க முடியல, ஈரான்கிட்ட பேசி கப்பல் அனுப்ப சொல்ல முடியல, இங்கே சரியான தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியலன்ற மோடி மீது விமர்சனம் வரும்போது, ஏன் கேஸில் தான் சாப்பிடணுமா, கேஸ் இல்லாமல் சாப்பிடக்கூடாதான்ற மாரியான விஷயங்கள் இவர் பேசுகிறாரு. ஆதவர்ஜனா நேற்று அதே ஆர்ப்பாட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசு தான் அதை வந்து ஒழுங்குபடுத்தணும், இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, இதை மக்கள் பாதிக்கப்படுகிற அளவு தமிழக அரசு தான் செய்யணும்னு சொல்லி அன்புமணி எப்படி சொன்னாரோ, எடப்பாடி எப்படி சொன்னாரோ அதேமாரி ஆதவர்ஜனாவை பேசுகிறாரு. இப்படி பல பிரச்சனைகளில் திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இந்தமாரி பல பிரச்சனைகளை வந்து பாஜகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையை அவங்க செய்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பிஜேபி உருவாக்குற ஒரு ஸ்பாய்லர் அவன் எக்ஸ்பீரி ஆகிறான் அப்படின்னா அவங்க இன்னொரு ஸ்பாய்லரை உருவாக்குவாங்க. அதுதான் பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது இந்தியா முழுவதும் எல்லா இடங்களையும் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அவன் எப்போ பெரியாரை கை வச்சானோ வந்து அப்போது வந்து அவன் தமிழ்நாட்டு அரசியலேருந்து எக்ஸ்பீரி ஆகிட்டான். அது இப்போ இந்த தேர்தல் எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இன்னொரு ப்ராடக்ட் அவனுக்கு தேவைப்படுது. அந்த ப்ராடக்ட் தான் டிவிகேன்ற ப்ராடக்ட். இதே ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது. நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த டோன் மட்டும் மாறும். நிர்மலா சீதாராமனுடைய ஒரு மேல் வாய்ஸ் தான் இவர் ஃபெலிக்ஸ். அப்போது நீ மாத்திரை போட்டுக்கேன் பேசாமல், நீ ஏன் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்ற, அது இன்னும் ஈஸி இல்லையா? 2-3 டேப்லெட் போட்டுக்கோ, உன் பொண்ணுக்கு 2 டேப்லெட் கொடு, நீ 2 டேப்லெட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வைஸ் வந்து நீங்கள் காலையில் 3 டேப்லெட், மதியானம் 3 டேப்லெட், நைட்டு 3 டேப்லெட் போட்டு தூங்கிடுங்க. உங்கள் தலைவருக்கு முடிஞ்சால் அவர் சாப்பிட்ற பல டேப்லெட்டோட இதையும் சேர்த்து கொடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார். இதெல்லாம் ஒரு பேச்சா? இது ஒரு அரசியல் கட்சியாது. மக்கள் வந்து வீதிக்கு வந்து போராடுறான், அவனுக்கு வந்து சிலிண்டர் இல்லை, அவன் பிரச்சனை இல்லைன்னா அதை இப்படி தான் அட்ரஸ் பண்ணுவீங்களா? இப்போ இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து ஃபெலிக்ஸ் வந்து நாளைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்தால் நினச்சி பாருங்க. இப்போ இவர் முதலமைச்சர் யார்? பனையூருக்காரு முதலமைச்சர். ஃபெலிக்ஸ் வந்து உணவுத்துறை அமைச்சர். என்ன பண்ணுவார்? உணவு தான் உங்களுக்கு தேவையா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாரா? இந்தியா எப்படிப்பட்ட நாடு? இதில் எத்தனை சதவீதம் வந்து விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க? யாரெல்லாம் வந்து எவ்வளோ வந்து பெண்கள் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க? அதெல்லாம் அந்த அக்கறையோடைய பார்வைலாம் இவங்களுக்கு கிடையாது. எலைட் பாலிடிக்ஸ். இவங்க முழுக்க முழுக்க பொதுமக்களோட இவங்க கனெக்ட் ஆனதே கிடையாது. ஏதாவது ஒரு அக்கறை இருக்கணும், அதை பற்றி பேசணும், எதுவுமே கிடையாது. அதாவது விஜயை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம் தாங்க. அதனால தான் வந்து இது இப்படிப்பட்ட கூட்டம் தான் இருக்கணும்னு நானும் விரும்புகிறேன். இது விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது டிவிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஃபெலிக்ஸ் போன்ற ஆட்கள் இன்னும் வந்து ஒரு 10 பேர் அந்த கட்சியில் உருவாகணுன்றது என் ஆசை. ஃபெலிக்ஸ் போன்ற ஆட்கள் இன்னும் 10 பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேசணுன்றது என் விருப்பம். விஜய் வந்து பனையூர்லேயே இருக்கணுன்றது என் ஆசை. ஆதவர்ஜனா இதே போல் எங்கேயாச்சும் உளறிக்கிட்டே இருக்கணுன்றதும் என்னுடைய விருப்பம் தான். ஏன்னா ரொம்ப நாள் தாங்காது பாருங்க. இப்போது நாம் தமிழர் கட்சி கூட வந்து அவங்க பேசுகிற அரசியல் நம்மளுக்கு முரண்பாடு இருக்குது. ஆனால் அந்த பேச்சில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தமிழை வந்து இலக்கணமாக பேசி ஏதோ ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கட்சியை வந்து அவ்வளோ நாள் கூட தாக்கு பிடிக்காதுன்ற இது அதோட வந்து இந்த எலெக்ஷனோட இவங்களுக்கு வந்து மூடி விடாதான். பல ஃபெலிக்ஸுகள் டிவிக்கில் உருவாகட்டும், பல ஆதவர்ஜனாக்கள் டிவிக்கில் உருவாகட்டும், எல்லாரும் உருவாகி விஜய் நாசமாக போன அந்த கட்சியாக தான் என் விருப்பம். அது வந்து அவங்களே அழிச்சிக்கிறாங்கன்னும் போது அது நம்மளுக்கு வேலை மிச்சம். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.